எக்ஸலண்ட். பைத்தான் எக்ஸசைசஸ் பார்த்துட்ருக்கோம். நம்பர் பிரமிட். ஸோ இந்த மாதிரி ஒரு நம்பர் பிரமிடை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா பைத்தானில் எப்படி கோடிங் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ முதல்ல இதில் நான் என்ன புரிஞ்சிக்கிறேன் அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 1லேருந்து 9 வரைக்கும் நம்பர் வருது. அப்போ 9 லைன் இங்கே இருக்குது. ஸோ இந்த 9 லைன் வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட் அது. ரெண்டாவது என்ன அப்படின்னா ஃபஸ்ட் லைனில் ஒரு நம்பர் இருக்குது, ரெண்டாவது லைனில் 1 2, அதுக்கப்புறம் 1, அதுக்கப்புறம் 1 2 3, அதுக்கப்புறம் 2 1. அதாவது பார்த்திங்கன்னா பாதி வரைக்கும் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் டிக்ரிமெண்ட் ஆகும். பாருங்கள் 1 2 3 4, அப்புறம் 3 2 1, 1 2 3 4 5 4 3 2 1. அப்போது இதுதான் எனக்கு கீ பாயிண்ட்ஸாக இருக்குது. இது மட்டும் இல்லை, இங்கே கண்ணுக்கு தெரியாத ஸ்பேஸ் இருக்குது. இந்த ஸ்பேஸும் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே 9 இருக்குது அப்படின்னா அப்போ ஃபஸ்ட் லைனில் 8 ஸ்பேஸ் இருக்குது, அதுக்கப்புறம் 1 வருது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி 7 ஸ்பேஸு, அதுக்கப்புறம் நம்பர் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதை நான் அனலைஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஓகே, டிஃபைன் பிரிண்ட் நம் பிரமிட். நான் ஒரு நம்பரை வந்து இன்புட் வாங்கிக்கிறேன். அதாவது எப்படின்னா நான் 5ன்னு கொடுத்தேன்னா இந்த 5 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும், 9ன்னு கொடுத்தா 9 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும், அந்த மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா கண்ட்ரோல் த ஓவரால் லைன்ஸ். ஸோ இப்போ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 1லேருந்து n+1. இப்போ 5ன்னு கொடுத்தனா 1லேருந்து 5 வரைக்கும், 9ன்னு கொடுத்தா 1லேருந்து 9 வரைக்கும். இப்போது இதை நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். பிரிண்ட்டு ஐ, ஜஸ்ட் இது மட்டும் பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் நம்பர் பிரமிட் ஒரு 5ன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா 1லேருந்து 5 வரைக்கும் வந்திருக்கு. ரைட். இப்போ எனக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒவ்வொரு லைன்லேயும் இப்போ 1னா 1, ரெண்டாவது லைனில் 1 2, மூணாவது லைனில் 1 2 3, இந்த மாதிரி வர்றதுக்கு நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்னரில் ஃபார் ஜே இன் ரேஞ்ச் 1ல் இருந்து i+1 வரைக்கும் பிரிண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ எனக்கு சிங்கிள் டிஜிட்டில் பிரிண்ட் பண்ணணும், அதனால் %1Dன்னு போட்டுக்கிறேன். ஜேவை பிரிண்ட் பண்ணுறேன். அதே சமயத்தில் எனக்கு ஒரே லைனில் கண்டினியூ ஆகணும், அதனால் நான் என்ன பண்ணுறேன், எண்டுன்னு கொடுத்து எம்டி கொடுத்துட்றேன். ஒரு லைன் முடிஞ்ச உடனே எம்டி, அதாவது அடுத்த லைனுக்கு வந்து மூவ் ஆகணும், அதனால் எம்டி பிரிண்ட் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா பாருங்கள், 1 1 2 1 2 3 1 2 3 4 1 2 3 4 5. இப்போ இதே நான் 9ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன வருது பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இது வருது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுன்னா ஸ்பேஸ் முன்னால் கொடுத்தேன்னா நல்லாயிருக்கும். இப்போ 9னா முன்னால் ஃபஸ்ட் லைனில் 8 ஸ்பேஸ், அதுக்கப்புறம் 7 ஸ்பேஸ், அந்த மாதிரி. அப்போது அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இங்கே பிரிண்ட் ஸ்பேசஸ் பிஃபோர் ட்ரையாங்கிள் பிரமிட். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், பிரிண்ட்டு எனக்கு ஸ்பேஸ் வரணும். எத்தனை ஸ்பேஸ் அப்படின்னா இப்போ n எத்தனையோ அதில் ஐ வேல்யூ மைனஸ் பண்ணனா ஃபஸ்ட் லைனில் இப்போ n 9 இருக்குன்னா ஃபஸ்ட் லைனில் i 1ன்னு இருக்கும்போது எனக்கு என்ன வரணும், 8 ஸ்பேஸ் வரணும். அப்போது 9 - 1, அப்போ 8 ஸ்பேஸ் வரணும். இப்போது எனக்கு இதுவும் ஒரே லைனில் வரணும், அதனால் இங்கேயும் எண்டில் வந்து நான் எம்டி கொடுத்துக்கிறேன். இப்போ பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஒன் சைடு வந்துருச்சு, ஸ்பேஸ் போட்டு ஒன் சைடு நமக்கு டிஸ்பிளே வந்துருச்சு. ஓகே,
ரைட். இப்போது செகண்ட் ஹாஃப் வந்து பிரிண்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம், இதுக்கு ரிவர்ஸ் பிரிண்ட் த செகண்ட் ஹாஃப். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், எகெயின் ஃபார் ஜே இன், இப்போ டிசெண்டிங்கில் போகணும். எப்படி ரேஞ்ச் இந்த ஜே பார்த்தீங்கன்னா இந்த ஐ வேல்யூ -1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி, இப்போ 1ன்னா ஃபஸ்ட் லைனில் ஒன்று மட்டும் தான் வரணும். ரெண்டாவது லைனில் பார்த்தீங்கன்னா 1 மட்டும் வரணும். 2க்கு அப்புறம் 1. மூணாவது லைனில் 2 1ன்னு ஸ்டார்ட் ஆகணும். இது என்ன நம்பரோ அதில் -1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். அப்போ நான் i-1லேருந்து 0 வரைக்கும் கொடுத்துக்கிறேன். ஆனால் நம்பர் இன்க்ரிமெண்ட் எப்படி ஆகணும், -1ல் இன்க்ரிமெண்ட் ஆகணும். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லைன் எடுத்துட்டோம் அப்படின்னா 3 2 1ன்னு வரணும். அப்போ இங்கே 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 1 வரைக்கும் வரணும். அப்போ என்ன ஆகுது, மைனஸ் ஆகுது. ஸோ அப்போ இதை அப்படியே காப்பி எடுத்து இங்கே பிரிண்ட்டுங்க கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க, வெரி வெரி சிம்பிள். ஸோ இப்போது இதே நான் இங்கே வந்து 5ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகுது, 5னா 5 வரைக்கும் வருது. அதுக்கு தகுந்த மாதிரி முன்னால் ஸ்பேஸ் மாறுது. இப்போ 7ன்னு கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாறுது. ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராமை ஒரு முறை பாருங்கள், ரொம்ப சிம்பிள். கரெக்டாக பிளான் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஸ்டேஜாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ நார்மலாகவே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லாம் வரிசையாக டைப் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரன் பண்ணுவாங்க. அப்போ தான் நிறைய ப்ராப்ளம் வரும். ஒவ்வொரு சின்ன சின்ன ஸ்டேஜாக பிரித்து ஒவ்வொரு சக்ஸஸ் பாயிண்ட்டாக வச்சுக்கணும். இது மாதிரி வர வைக்கணும், இது மாதிரி வர வைக்கணும், இது மாதிரி வர வைக்கணும்னு பிளான் பண்ணி அதை வர வச்சுட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். இதுக்கு பேர் தான் இன்க்ரிமெண்டல் டெவலப்மெண்ட். அப்படி இல்லை அப்படின்னா டெஸ்ட் ட்ரிவன் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதை ஒரு முறை பார்க்காம நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு சிரமம் வந்ததுன்னா மறுபடியும் இந்த வீடியோ பாருங்கள். எந்த இடத்துல நீங்கள் மிஸ்டேக் பண்ணீங்கன்றது கண்டிப்பாக இன்னும் நல்லா உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக நீங்களே பார்க்காம உணர்வு பூர்வமாக உங்கள் மைண்ட்லேருந்து வர்ற வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, வெரி குட். ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அடிக்கடி சொல்லிகிட்ருக்கோம், ஜாவா, C#, பைத்தான், PHP, ஆண்ட்ராய்டு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டாட்னு ஒரு லாங்குவேஜ் வந்திருக்கு, கோட்லின் வந்திருக்கு, ஏகப்பட்ட லாங்குவேஜ் வந்துக்கிட்டே இருக்குங்க. ஆனால் இந்த லாங்குவேஜுக்கெல்லாம் நமக்கு ஜாப் கிடைக்காது. அப்படியே ஜாபு கிடைச்சாலும் நம்ம போய் ரொம்ப தடுமாறுவோம். நமக்கு என்ன தேவை அப்படின்னா லாஜிக்கல் திங்கிங். இப்போ நம்ம போட்ட ப்ரோக்ராமுக்கும் பைத்தானுக்கும் சம்மந்தமே இல்லை. பைத்தான் அப்படிங்கிறது ஒரு மொழி. ஆனால் அந்த மொழியை உபயோகப்படுத்தி இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணுறது யாருன்னா நான் தான். அப்போ அதை எப்படி நான் வந்து அந்த தீர்மானம் பண்ணுறேன் அப்படிங்கிற அந்த எபிலிட்டிக்கு பேர் தான் என்ன அப்படின்னா லாஜிக்கல் திங்கிங். ஸோ இந்த லாஜிக்கல் திங்கிங்கிறது எப்படி வரும் அப்படின்னா சின்ன சின்ன ப்ரோக்ராமாக நிறைய டெய்லி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். எப்படி வந்து சின்ன வயசுலேருந்து எழுதி பழகிறோம். அப்போ இப்போ பார்த்திங்க அப்படின்னா பெரியவங்க ஆனவாட்டி இது ரொம்ப சிம்பிள் அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் ஆரம்ப காலத்தில் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சும்மா C லாங்குவேஜ் 6 மாதம் சொல்லித்தராங்க, ப்ராக்டிஸே பண்ணுறதில்ல, ஆனால் எனக்கு ப்ரோக்ராமிங் வர்றதில்ல அப்படின்னு இருக்கிறதுக்கு பதிலாக எங்களுடைய C++ அண்ட் லாஜிக்கல் திங்கிங் இந்த கோர்ஸை நீங்கள் வாங்கி படிங்க. கண்டிப்பாக உங்களுடைய லைஃப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதனுடைய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வாங்கி படிங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.